குட் ஈவினிங் சார். ஓகே, கடைசியா நாங்க ஒரு விசையில 2 கேள்வி தந்து விட்டுனாங்க. ரைட், என்னென்ன கேள்வி தந்தனா? புத்தக கோணம் செஞ்சு விட்டுட்டேனா? இந்த கேள்வி செஞ்சானா? இந்த கேள்வி செஞ்சாச்சா? ஓமா இல்லையா? இல்லையா நினைக்கிறேன். நான் செஞ்சு வருவேன், நீங்க வாய முடிட்டு இங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கதைக்கிற விலங்கு தானே. திவ்யேஷ் ரெண்டுது சார். ரைட். அப்ப இதுல பார்ப்போம். பக்கம், அமைகோணம், அடைகோணம், பக்கம், பக்கம் கோணம் பக்கம் என்ற முறையின்படி இது எப்படி ஒருங்கி செய்யும் கேட்டிருந்தது. ரைட், அதுக்கு முதல்ல தரவு என்ன? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முக்கோணி ஏபிசி முக்கோணி ஏபிசி இல் ஏடி சமன் பிசி. ஏன், என்ன காரணம்? ஏடி சமன் பிசி என்ன காரணம்? தரவு சார். தரவு. லியா இருக்கீங்களா? உங்க சத்தத்தை காணல. ஓம் சார். ஓகே, அடுத்தது பாருங்க. கோணம் பிசிஏ சமன் கோணம் சிஏடி என்ன காரணம்? பிசி செங்கோணமா சார்? செங்கோணம் என்று சொல்லலாம் அல்லது தரவு. தரவுன்னு சொல்லலாம் என்ன சார்? ரெண்டு செங்கோணம் சொல்லலாம் அல்லது நீங்க தரவு நீங்க சொல்லிக்கொள்ளலாம். அதுல தரவு தந்துட்டானே அவங்க. ரைட், சரி சார். ஒரு பக்கம் சரி, ஒரு கோணம் சரி, இன்னொரு பக்கம் வேணும். எந்த பக்கம் எடுக்கலாம்? இல்லையா சொல்லுங்க. ஒரு பக்கம் சரி, ஒரு கோணம் சரி, இன்னொரு பக்கம் எடுப்போம். எந்த பக்கம் எடுக்கலாம்? இங்க பாருங்க. முக்கோணி ஏபிசியில முக்கோணி ஏபிசியில ஏசி என்ற பக்கத்தை பாருங்க. ஏசி பிடி. ஏசி என்ற பக்கத்தை பாத்தீங்களா? முக்கோணி ஏபிசியில ஏசி என்ற பக்கம் ஒன்று இருக்குதானே? ஓம் சார். ஓம் சார். அதே மாதிரி முக்கோணி ஏடிசியில ஏசி என்ற பக்கம் இருக்கா இல்லையா? ஓம் சார். இருக்கு. ஆகவே ஏசி சமன் ஏசி. ஏன் பாருங்க, இந்த முக்கோணியிலேயும் அந்த பக்கம் இருக்கு, இந்த முக்கோணியிலேயும் அந்த பக்கம் இருக்கு. ரெண்டும் ஒன்றுக்கு மேல் ஒன்று இருக்கு, ஒட்டி இருக்கு. ஆகவே ஏசி சமன் ஏசி என்னது? பொது பக்கம். ஏன், ஏடிசி என்ற முக்கோணியிலேயும் ஏசி என்ற பக்கம் இருக்கு, அதே பக்கம் தான் ஏடிசி என்ற முக்கோணிக்கும் இருக்கு. ஆகவே இந்த முக்கோணியில இருக்கிற இந்த பக்கமும் இந்த முக்கோணியில இருக்கிற இந்த பக்கமும் சமன் தானே, ஒரே பக்கம் என்றதானே. அப்ப ஏசி சமன் ஏசி பொது பக்கம். ஆகவே இது என்ன ஒருங்கி செய்யும்? ஆகவே முக்கோணி ஏபிசி ஒருங்கி செய்யும் முக்கோணி ஏடிசி. காரணம் என்ன? பக்கம், பக்கம், கோணம், பக்கம். பக்கம், அதாவது அடைகோணம் என்று கோணம், பக்கம் கோணம் பக்கம் அல்லது பக்கம் அடைகோணம் பக்கம்.
சார் எக்ஸாம்ல அடைக்கோணம் தான் போடும். இல்ல பக்கம் போன பக்கம் போட்டாக்கா பார்க்க போதான் நீங்க எழுதுறது. ஆனா அந்த கோணம் வந்து அடைகோணமா இருக்கணும். நீங்க ஃபைன் பண்ணி கொடுக்குற கோணம் அடைகோணமா இருக்கணும். பாருங்க, இந்த பக்கத்துக்கும் நீங்க எடுக்க போற பக்கத்துக்கும் இடையில இருக்கிற கோணம் தான் இது. இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் இடையில இருக்கிற கோணம் தான் இது. அடுத்தது நீங்களே செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். 2 செங்கோணம் தந்தது. அப்ப 8 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது 8 சென்டிமீட்டர் நீளத்துக்கு சமன், 5 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது 5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு சமன், 90 பாகை 90 பாகைக்கு சமன். ஆகவே பக்கம் கோணம் பக்கம். சரியாது? ஆமாம் சார். இனி பி என்று போட்டு கொடுங்க. பி முதலாவது இவ்வளவு நேரம் பார்த்தது ஏ பக்கம் கோணம் 10 பாத்துறாங்க. இப்ப ரெண்டாவது பார்ப்போம். பி என்று போட்டு கொடுங்க. எழுதிக் கொள்ளுங்க. ஒரு முக்கோணியின் இரு கோணங்களுக்கும் ஒரு முக்கோணியின் இரு கோணங்களுக்கும் ஒரு முக்கோணியின் இரு கோணங்களுக்கும் ஒரு முக்கோணியின் இரு கோணங்களுக்கும் ஒரு முக்கோணியின் இரு கோணங்களும் ஒரு முக்கோணியின் இரு கோணங்களும் ஒரு பக்கமும் 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 வேறொரு முக்கோணியின் இரு கோணங்களுக்கும் 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 ஒத்த ஒரு பக்கத்திற்கும் சமனெனில் 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 அம்முக்கோணச்சோடி ஒருங்கி செய்யும். ஒத்த ஒரு பக்கத்திற்கும் சமனெனில் அம்முக்கோணச்சோடி ஒருங்கி செய்யும். அதாவது பிரக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. கோப்பா கோணம் கோணம் பக்கம். இல்லையா? அப்ப எக்ஸாம் மேத்ஸ் எக்ஸாம் 25 எக்ஸாம் தொடங்குது நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம் மேத்ஸ் சார் எங்களோட ஸ்கூல் எக்ஸாம்னு சொல்லல சார். டிபிஎஸ்ல எக்ஸாம் என்னதா ஸ்கூல்ல? இல்ல சார். ஓகே. ஓகே சார். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் கோணம் கோணம்
இதுல எந்த இந்த முக்கோணம் ஒருங்கி செய்யும்? மூன்று முக்கோணம் ஒருங்கி செய்யுமா, இல்லாட்டி ஏயும் பியும் ஒருங்கி செய்யுமா, பியும் சியும் ஒருங்கி செய்யுமா, ஏயும் சியும் ஒருங்கி செய்யுமா, இல்ல மூன்று ஒருங்கி செய்யுமா? கோணம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் சொல்லுங்க பாப்போம். திவ்யா சொல்லுங்க. ஏயும் பியும் ஒருங்கி செய்யுமா, ஏயும் சியும் ஒருங்கி செய்யுமா, பியும் சியும் ஒருங்கி செய்யுமா, இல்ல ஏபிசி மூன்றுமே ஒருங்கி செய்யுமா, எது எது ஒருங்கி செய்யும்? கோணம் கோணம் பக்கம், அதாவது ரெண்டு கோணமும் ஒரு பக்கமும் இருக்கு. ரெண்டு கோணமும் ஒரு பக்கம், ரெண்டு கோணமும் ஒரு பக்கம், ரெண்டு கோணமும் ஒரு பக்கம். இல்லையா சொல்லுங்க. சார் ஏயும் பியும். ஏயும் பியும் அதுல பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லும் போது முக்கோணி ஒன்றின் ஜாதாயினும் இரு கோணங்களும் ஒரு பக்கமும் மற்றும் ஒரு முக்கோணியம் மற்ற முக்கோணியின் ஜாதாயினும் இரு கோணங்களுக்கும் என்ன பக்கத்துக்கு சொல்லியிருக்கு? ஒத்த ஒரு பக்கத்துக்கு. ஒத்த பக்கத்திற்கு, ரைட்? ஒத்த என்ற ஒரு வேர்ட் ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா முக்கோணி ஒன்றின் ஜாதாயினும் இரு கோணத்திற்கும் ஒரு பக்கத்திற்கும் மற்ற முக்கோணியின் ஜாதாயினும் இரு கோணத்திற்கும் அதன் ஒத்த பக்கத்திற்கும் என்ன அர்த்தம்டா? இந்த ஒத்த என்ற வேட்டை பிடிச்சு கொள்ளணும், ரைட்? இந்த ஒத்த பக்கத்திற்கும் வேண்டா. இங்க பாருங்க, இந்த பக்கம் 8 சென்டிமீட்டர் 30 பாய்க்கு எங்க இருக்கு? 30 பாய்க்கு எதிரையும் 30 பாய்க்கு நேர் எதிரையும் 50 பாய்க்கு என்னவுமா இருக்கு? 50 பாய்க்கு அருகிலையும் இருக்கு. 30 பாய்க்கு நேர் எதிரையும் 50 பாய்க்கு அருகிலையும் இருக்கு, ரைட்? அதே மாதிரி இங்க இருக்கான்னு பார்ப்போம். இங்க இருக்கு 8 சென்டிமீட்டர் எத்தனை பாய்க்கு எதிரே இருக்கு? 50 பாய்க்கு எதிரையும் 30 பாய்க்கு அருகிலையும் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, 50 பாய்க்கு அருகிலையும் 30 பாய்க்கு எதிரையும் இருக்கிற இந்த பக்கம் இதே மாதிரி ஒரு 50 பாய்க்கு அருகிலையும் அல்லது 30 பாய்க்கு அருகில் எதிரையும் இருக்கிற முக்கோணத்துக்கு சமனா இருக்கணும். அல்லது இந்த மாதிரி ஒரு முக்கோணி எடுத்துக்கொண்டோம்டா 50 பாய்க்கு எதிரே இருக்கிற பக்கம் 30 பாய்க்கு அயல்ல இருக்கிற பக்கம்டா இன்னொரு முக்கோணிலையும் 50 பாய்க்கு எதிரையும் 30 பாய்க்கு அயல்லையும் இருக்கணும், ரைட்? இப்ப மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது 8 சென்டிமீட்டர் எதுக்கு எதிரே இருக்கு? 30 பாகைக்கு. 30 பாய்க்கு எதிரே இருக்கு. 50 பாய்க்கு என்னவா இருக்கு? அருகில் இருக்கு. 50 பாய்க்கு அருகில் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, ஒத்த பக்கம்ன்றது எதுக்கு எதுக்கும் பொருந்தும்? ஏயும் பியும். ஏயும் பியும் பாருங்க, ஏக்கு 30 பாய்க்கு என்ன இருக்கு? நேர் எதிரே இருக்கு. எதிரே இருக்கு. இங்க 30 பாய்க்கு எதிரே இருக்கு 8 சென்டிமீட்டர் 50 பாகைக்கு எதிரே. 50 பாய்க்கு எதிரே இருக்கு. அப்ப இது ஒத்த பக்கமா? இதுக்கு எதிரே, இதுக்கு 30 பாய்க்கு எதிரே இருக்கிற ஒத்த பக்கம், 50 பாய்க்கு பக்கத்தையும் 30 பாய்க்கு எதிரே இருக்கிற மாதிரி பக்கம் வேறொரு முக்கோணிலையும் அதே மாதிரி இருக்கணும். இப்ப பியில் அப்படியா இருக்கு? இல்ல சார், இல்ல. சீல பாருங்க, 30 பாய்க்கு எதிரையும் 50 பாய்க்கு அருகிலும் இருக்கு. அருகிலும் இருக்கு. இங்கே 30 பாய்க்கு எதிரையும் 50 பாய்க்கு எதிரையும் அருகிலும் இருக்கு. ஆகவே ஏயும் எது ஒருங்கி செய்யும்? ஏயும் சியும். ஏயும் சி வெளிக்கொள்ளுங்க. காரணமும் வெளிக்கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி காரணங்கள் வெளிக்கொள்ளுங்க. நீங்க அம்புக்குறி போட்டும் காட்டலாம். அதாவது ஒத்த பக்கமா இருக்கும். விளக்கங்களை நீங்க எழுதிக்கொள்ளணும். அதாவது பாத்தீங்கன்னா ஏ என்ற முக்கோணியில வந்து 8 சென்டிமீட்டர்ன்றது 30 பாய்க்கு எதிரையும் 50 பாய்க்கு அருகிலேயும் இருக்கு. அதே மாதிரி ஒத்த பக்கம் இருக்கணும்னா இங்கே நாங்க ஒத்த பக்கம் இருக்கிற மாதிரி தேடும். அப்படி இல்லாட்டி டி என்ற முக்கோணியை பார்த்தோம்னா 50 பாய்க்கு எதிராக 2 சென்டிமீட்டர் இருக்குண்டா, உதாரணத்துக்கு இன்னொரு டி என்ற முக்கோணம் வந்துச்சுண்டா
அது வந்து என்ன இருக்கு? இப்ப அது வந்து இப்படி இருக்குன்னு இருக்கும். ஒரு டி என்ற முக்கோணம் இப்படி இருக்கு. இப்ப டிஎம் எதுவும் முருகி செய். டியும் பியும் டிஎம்பி டிஎம்பி முருகி செய்வேன். 8 சென்டிமீட்டருக்கு எதிரே இருக்கிறது என்னது? 50 பார். 50 பாகை. 8 சென்டிமீட்டருக்கு அருகில 30 பாகை இருக்கு. அது மாதிரி தான் இங்கே இருக்கு. ஆகவே டிஎம் பிஎம் முருகி செய். சரி சரி காரணங்களை நீங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி. அந்த ஒத்த பக்கம் என்பது நாங்க இது பண்ணணும். கண்டபாட்டுக்கு சும்மா 2 கோணம் ஒரு பக்கம் இருக்குன்னு முக்கோணம் ஒதுங்கி செய்யாது. அது அந்த 2 கோணத்துக்கும் அந்த ஒரு பக்கம் இருக்குன்னா அந்த பக்கம் எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி மற்ற முக்கோணத்திலயும் அந்த இடத்துல இருக்கணும். அது வந்து 30 வாய்க்கு எதிரே இருக்கா தரப்பட்ட கோணத்துக்கு இந்த கோணத்துக்கு எதிரே இந்த கோணத்துக்கு பக்கத்தையும் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 கோணத்துக்கு இப்படி இருக்குன்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுட்டா 50 பாகை 30 பாகை ரெண்டு அயல் பக்கத்துல இருக்குண்டா என்ன செய்யும்? இதுல இருக்க ஏதோ மேவருங்கி செய்யாது. ஏன்? இங்க இருக்க 8 சென்டிமீட்டர் 50க்கும் பக்கத்துல இருக்கு 30க்கும் பக்கத்துல இருக்கு. ஆகவே எணி வர போற முக்கோணம் எப்படி இருக்கணும்? அதுவும் இது 50 இது 30 இங்க இருக்கணும் 8 சென்டிமீட்டர். ரைட்? எழுதினா சிஎல் போட்டுக்கொள்ளுங்க. எழுதிட்டோம் சார். சி ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்கள் ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்கள் ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்கள் ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்கள் வேறொரு முக்கோணியின் ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்கள் வேறொரு முக்கோணியின் மூன்று பக்கங்களுக்கும் சமனெனில் ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்கள் வேறொரு முக்கோணியின் மூன்று பக்கங்களுக்கும் சமனெனில் ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்கள் வேறொரு முக்கோணியின் மூன்று பக்கங்களுக்கும் சமனெனில் அவ்விரு முக்கோண ஜோடிகளும் ஒருங்கி செய்யும்.
ஒரு முக்கோணியின் 3 பக்கங்களும் வேறொரு முக்கோணியின் 3 பக்கங்களுக்கும் சமனெனில் அவ்விரு முக்கோண ஜோடிகளும் ஒருங்கிசையும். அவ்விரு முக்கோண ஜோடிகளும் ஒருங்கிசையும். பிரகேட்டுக்குள்ள பா 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 பக்கம் பக்கம் பக்கம். எழுதிட்டோம் சார். இப்ப பாத்தீங்கடா இப்படி 3 பக்கங்களும் ஒவ்வொரு 3 பக்கத்துக்கும் சமனா இருந்துச்சுடா இந்த 2 முக்கோணம் வந்து ஒருங்கிசை. பாத்தீங்கடா முக்கோணி ஏபிசி சம முக்கோணி லைட்டா போடுங்கடா. இதுல வந்து இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் பக்கத்துல அந்த கோணம் எதுவும் இல்லை. அங்க 3 பக்கம் இந்த 3 பக்கத்துக்கு சமனா இருந்துச்சுன்னா சரி. பிசி சமன் பிக்யூ தரவு தரவு போடணும். போடணும். இதுதான் எழுதுற முறை. கட்டாயம் போடும். ஏசி சமன் கியூஆர் தரவு. நீங்க என்னத்துக்கு அது சமன்னு சொல்றீங்கன்னு நீங்க இங்க போடணும் பக்கத்துல. அது ஒத்த போனோமா விட்ட போனோமா தரவா சங்குதா இதை வந்து இங்க போடணும். ஏபி சமன் பிஆர் தரவு. ஆகவே முக்கோணம் ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணம் பிக்யூஆர். என்ன காரணம்? பக்கம் பக்கம் பக்கம். எழுதுறோம் சார். யாரு காலையில இருந்து படிக்கிறாரு. வர குறை சொல்லாங்க. எழுதினா டி என்று போட்டுக்கொள்ளுங்க. இல்ல சார். ஒரு செங்கோண முக்கோணியில் ஒரு செங்கோண முக்கோணியில் ஒரு செங்கோண முக்கோணியில் ஒரு செங்கோண முக்கோணியில் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கமும் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கமும் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கமும்
ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கமும் ஒரு பக்கமும் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கமும் ஒரு பக்கமும் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கமும் ஒரு பக்கமும் முறையே ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கமும் ஒரு பக்கமும் முறையே வேறொரு முக்கோணியின் வேறொரு செங்கோண முக்கோணியின் வேறொரு செங்கோண முக்கோணியின் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கமும் ஒரு பக்கமும் முறையே வேறொரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்திற்கும் ஒரு பக்கத்திற்கும் வேறொரு முக்கோணியின் செம்பக்கத்திற்கும் ஒரு பக்கத்திற்கும் நீளத்தில் சமனெனில் நீளத்தில் சமனெனில் அவ்விரு செங்கோண முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். 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 பிரகரிக்க போட்டுக்கொள்ளுங்க. செம்பக்கம் பக்கம் சே பாப்பா சே அளவு டி இப்ப பாத்தீங்கன்னா இங்க முக்கோணி ஏபிசி சம முக்கோணி PQR ஏசி சமன் PR தரவு பிசி சமன் PQ தரவு. இப்ப இங்க வந்து நாங்க மூன்று தேவையோ இந்த இடத்துக்கு. இதுக்கு முதல்ல வந்து நாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் அல்லது பக்கம் கோணம் பக்கம் அல்லது கோணம் கோணம் பக்கம் மட்டும் மூன்று காட்டினாங்க. இங்க ரெண்டு காட்டினா போதுமே. இங்க எங்களுக்கு இருக்கிறது என்னது? செம்பக்கம் பக்கம். ஆகவே இது செம்பக்கம் இது பக்கம். இன்னொன்று மறைமுகமா இருக்கு என்னது? 90 பாகம். ரைட்? மறைமுகமா இருக்கிறது என்னது? 90 பாகம். அது உங்களுக்கு தேவையில்லை. நாங்க செம்பக்கம் பக்கத்துல நாங்க இதை போட போறோம். ஆகவே இது ரெண்டும் போட்டாலே இது போதும். ஆகவே முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணி PQR. காரணம் சே பாப்பா
எழுதி கொள்ளுங்க. கேள்வி எழுதி கொள்ளுங்க. இந்த படத்தை குறிக்கொள்ளுங்க. தீர்வோம் சார். ஏஎக்ஸ் என்ற கோட்டுக்கு எது சமாந்தரம்? சார் ஏஎக்ஸ் என்ற கோட்டுக்கு சமாந்தரம் எது? YB சார். YB ரைட். அப்ப நாங்க அதை சமாந்தரம் போட்டு கொள்றதுக்கு ஏஎக்ஸ் சமாந்தரத்துக்கு நாங்க இந்த மாதிரி சரிவா ரெண்டு கோடு போடுவோம். ரைட். சமனுக்கு இப்படி போடுவோம், சர்வ சமனுக்கு இப்படி போடுவோம், சமாந்தரத்துக்கு ரெண்டு சரிவா போடுவோம். ரைட். அப்ப ஏஎக்ஸ் சமாந்தரம் YB comma AX is equal to YB. ஏனி இதை குறி போட்டு எழுதுங்க. AX சமாந்தரம் YB comma AX சமன் YB. ஏனி எனின் AB comma XY எனும் கோடுகள் 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 P இல் ஒன்றை ஒன்று இருசம கூறிடுகிறது என காட்டுக. 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 இப்ப பாத்தீங்கன்னா கேள்வியில் என்ன கேட்கிறோம்? இந்த கோடும் இந்த கோடும் இருசம கூறுடுது என காட்டுட்டான். இருசம கூறுடுது என்ன அர்த்தம்? இருசம கூறுடுகிறது என்ன அர்த்தம்? இப்ப ஏபி என்ற கோடு இருக்குதானே, அத இந்த பி என்ற புள்ளியில வெட்டிட்டு போகுதானே ஒரு கோடு. அப்படி வெட்டினா பிறகு இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமனாகவும், அத மாதிரி XY என்ற ஒரு கோடு இருக்குதானே இப்படி, அது இந்த பி என்ற புள்ளி பற்றி இந்த பக்கம் இந்த நீளம் சமனா இருக்கிறதா இரு சம கூறுடுறது என்ற அர்த்தம். அதாவது இரு சம கூறுடுறது வசனத்திலேயே பாருங்க. அதாவது இப்ப XY என்ற கோடு இருக்குண்டா அது P ல இரு சம கூறுடுகிறது என்ற என்ன அர்த்தம்டா, இந்த P என்ற புள்ளி பற்றி இந்த பக்கம் PY என்றதும் PX என்றதும் சமனா இருக்குன்ற அர்த்தம். அதாவது இரு சம கூறுடுதுண்டா இந்த புள்ளி பற்றி
இங்கால இருக்கிறது இங்கால இருக்கிறதும் சமன். அதாவது இதுக்கும் இதுக்கும் சமனா இருக்குன்னு காட்டணும். அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் சமனா இருக்குன்னு காட்டணும். ரைட்? இப்ப காட்டணும்டா எங்களுக்கு என்ன தெரியணும்டா, இதுவும் இதுக்கும் 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 சமன் காட்டணும்டா எங்களுக்கு உடன் ஐடியா என்ன வரணும்? இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்து காட்டணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி இருக்கிறேன், இந்த ரெண்டு முக்கோணிகள் ரெண்டும் ஒருங்கி செஞ்சா அதுண்ட பக்கங்கள் வந்து என்னவா இருக்கும்? அந்த ஒருங்கி செய்யற ஒன்றுக்கு மேல் ஒன்று இதா இருந்துச்சுன்னா சமனா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த முக்கோணி ஒருங்கி செய்யறன்னு அர்த்தம். இப்படியே இந்த PAX என்ற முக்கோணி இப்படி மடிச்சு கொண்டு அமர்த்தி விட்டா இதோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இதை கொண்டு இப்படியே மடிச்சு நாங்க இங்க வைக்கல. ரைட்? இதை நாங்க இப்படியே மடிச்சு வைக்கல. இப்படியே மடிச்சு வைக்கல சேருதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அல்லது ரைட், மடிச்சு வைக்கல சேருதான்னு பார்க்கணும். மடிச்சு வைக்கல சேராது. ரைட்? அப்ப இந்த முக்கோணிய அப்படியே இந்த பக்கம், அதாவது இதை இப்படி எடுத்து இந்த கோணத்து இங்கால வச்சு திருப்பி வைக்கிறதுக்கு சமனா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனாகவும் இந்த பக்கம் சமனாக இருக்கிற மாதிரி காட்டுவோம். ஃபர்ஸ்டுக்கு பார்ப்போம். இப்ப அவன் தந்த தரவின் படி எங்களுக்கு என்ன தெரியும்? முதலாவது தரவு AX முக்கோணி AXP சம முக்கோணி P/D இல் ரைட்? AX சமன் YD. என்னது காரணம்? YD தரவு. ரைட்? அப்ப இது எங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு. அப்ப இனி பக்கம் 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 பெறலாம், அல்லது பக்கம் கோணம் பக்கம் பெறலாம், அல்லது கோணம் கோணம் பக்கம் பெறலாம். இங்க பாத்தீங்கன்னா பக்கம் வந்து ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. மிச்சம் எல்லாமே கோணங்களோட போகலாம். அப்ப என்ன வரணும்? இங்க கோணம் பக்கம் தான் இங்க வர போறோம். அப்ப இப்ப பாப்போம். இங்க இந்த கோணத்துக்கு இந்த கோணம் என்ன? சமன். ஏன்? ஒருங்கி செய்ய குத்து எதிர்கோணம் ஒருங்கி செய்ய. இப்ப இங்க ஒருங்கி செய்ய போகுது. ஒருங்கி செஞ்ச அப்புறம் இப்போ ஒருங்கி செய்ய முன்னுக்கு தான் நாங்க இதை காட்ட போறோம். அதுக்கு பிறகுதான் ஒருங்கி செய்ய போகுது. இதுக்கு இது சமன் என்னது? குத்து எதிர்கோணம். ஒன்றுக்கு எதிர்கோணம் எக்ஸ் வடிவத்தில் இருக்கிறது குத்து எதிர்கோணம். ரைட்? அப்படி உங்களுக்கு அது போயிடாட்டி சமாந்திர கோடுகள் சட்படிவம். அப்ப இந்த கோணத்துக்கு என்ன வரும்? சமனர். ஏன்? என்ன கோணம்? சட்படிவத்தில் இருக்கிற கோணம் என்ன கோணம்? முன்னேற்ற சொல்லி தந்தன. ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே சமாந்திரமா இருக்கிறதால XAP சமன் PBY. என்ன காரணம்? ஒன்று விட்ட கோணம். அதே மாதிரி ரைட், இந்த கோணத்துக்கு சமன். அதே மாதிரி இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். என்ன காரணம்? அதுவும் சட்படிவம் ஒன்று விட்ட கோணம். சட்படிவம் ஒன்று விட்ட கோணம். AXP சமன் PYB கோணம். அதுவும் ஒன்று விட்ட கோணம். ரைட்? அப்படி இல்லை உங்களுக்கு ரெண்டு ஒன்று விட்ட கோணம் கொடுக்கலாட்டி இந்த குத்தகை கோணத்தை கொடுக்கலாம். கவனமா பார்க்கணும். கோணம் பக்கம் மண்டைக்குள்ள கணக்கா அந்த பக்கம் வந்து என்ன இருக்கணும்? ரெண்டுக்கும் பொதுவான இடத்துல இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த கோணத்துக்கும் பக்கத்துல இருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த கோணத்தை எடுத்தீங்கன்னா எப்படி வரப்போகுது? இந்த கோணத்துக்கும் ஒரு இந்த கோணத்துக்கு பக்கத்துலயும் இந்த கோணத்துக்கு எதிரையும் இருக்கணும். அதே மாதிரி இந்த கோணத்துக்கு எதிரையும் இந்த கோணத்துக்கு பக்கத்தையும் இருக்கணும். ரைட்? அப்படி இருக்கிற மாதிரி தான் நீங்க எடுக்கணும். ஏன் ஒத்த பக்கம் தானே. ஆகவே கோணம். ஆகவே முக்கோணி AXP ஒருங்கி செய்யும் முக்கோணி PYB. காரணம் என்ன? கோணம் பக்கம். இப்ப ஒருங்கி செஞ்சுட்டு ரைட்? இப்ப எனக்கு தெரியும் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணத்துக்கு சமன். இப்ப இப்படியே மடிச்சு கொண்டு இங்க வச்சா இந்த கோணத்தோட தான் பொருந்தும். அப்ப பொருந்தும் போது
இல்ல. அப்ப என்ன செய்யணும்? இதை இப்படியே வெட்டி எடுத்து இதை பிரட்டி இப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து இங்க வைக்கணும். ஆமா இல்லையா? அப்ப இதை கொண்டு இப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு இங்க வைக்கல. ஏபி என்றது எதுக்கு மேல பொருந்தும்? பிபி என்றதுக்கு மேல பொருந்தும். ஓமா இல்லையா? ஆகவே இப்ப நீ என்ன போடணும்? ஒருங்கி செய்வதால் ஏபி சமன் பிபி. ஒருங்கி செஞ்சா நம்ம கோணிലേക്ക് அந்த பக்கம் இந்த பக்கம் சமனா இருக்கு. மேல் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். அவன் இந்த கோணத்துக்கு இங்க பக்கத்துல இருக்கு இந்த பக்கம், இந்த கோணத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கு இந்த பக்கத்துக்கு சமன். அதே மாதிரி XP சமன் PY. ஏன் இந்த கோணத்துக்கு பக்கத்துல இருக்க பக்கம் இந்த பக்கம், இந்த கோணத்துக்கு பக்கத்துல இருக்க பக்கம் இந்த பக்கம். ஆகவே இதுக்கு சமன். இப்ப பாருங்க, ஏபிக்கு பிபி சமன், XPக்கு PY சமன். ஆகவே என்ன நடக்கும்? ஏபி கம XY எனும் கோடுகள் பியில் ஒன்றை ஒன்றில் சமக்கூடும். எழுதி கொள்ளுங்க, விளங்காடிக்க எழுங்க. எழுதினாடி வா. Thank you, sir. Thank you. Good night.